நேர்களுக்கு வணக்கம். தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். குரோதி வருடத்துல 20ஆம் தேதி பிறந்த அனைவரும் 20 அப்படின்னு டைப் பண்ணுங்க. யாரெல்லாம் 20ஆம் தேதி பிறந்திருக்கீங்களோ அவங்களுக்கு கடவுளும் ஏஞ்சல்ஸும் என்ன செய்தி சொல்றாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். Reliability or trustworthiness means you must stand by your word, your commitment. நம்ம ஒரு வார்த்தை சொல்றோம், ஒரு நம்பிக்கை ஏற்படுத்துறோம் மற்றவங்களுக்கு அப்படின்னா அதை நம்ம செய்து முடிக்கணும். அதை செய்து முடிக்கிறோமா, நம்ம அதே வார்த்தையில நிக்கிறோமா, நம்ம கமிட்மெண்ட்ல கரெக்டா இருக்கிறோமான்னு பாருங்க. ஸோ 20ஆம் தேதி பிறந்தவங்க எல்லாருமே 20 அப்படின்னு டைப் பண்ணுங்க. உங்களுடைய வார்த்தைகள்ல உறுதியா இருங்க, தெளிவா இருங்க. உங்களோட கமிட்மெண்ட் இதுதான் அப்படின்னா, நான் இதை செய்கிறேன், நான் இதை சொல்கிறேன், இதை நான் செஞ்சு முடிக்கிறேன் இந்த வேலையை அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா அதை கண்டிப்பாக நம்பிக்கையோட செஞ்சு முடிங்க. உங்களோட வார்த்தைகளுக்கு சக்தி இருக்குது, உங்களுடைய எண்ணங்களுக்கு சக்தி இருக்குது. 20 டைப் பண்ணுங்க. தேங்க்யூ. குரோதி வருடம்ல 21ஆம் தேதி பிறந்த அனைவருக்கும் இந்த செய்தி, கடவுளும் ஏஞ்சல்ஸும் என்ன செய்தி சொல்றாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். உங்களுக்கான மெசேஜ் என்ன? When you master honesty, your mind becomes razor sharp. You can penetrate very deeply. 21 அப்படின்னு டைப் பண்ணுங்க. யாரெல்லாம் 21ஆம் தேதி பிறந்தீங்களோ அவங்கெல்லாம் 21 டைப் பண்ணுங்க. யூ ஆர் த வெரி லக்கியஸ்ட் பர்சன். நீங்க நேர்மையா இருக்கணும்னு நினைப்பீங்க. நேர்மைங்கிற குணத்தை நல்லா அடுத்த கட்டத்துக்கு போயிட்டீங்க அப்படின்னா, நீங்க மாஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய மனது ஷார்ப்பா இருக்கும். நீங்க எந்த ஒரு விஷயத்த பார்த்தாலும் ஆழமா ஊடுருவி பார்ப்பீங்க. நம்ம நேர்மையா இருக்க இருக்க நமக்கு தெரியிற விஷயங்கள் எல்லாமே நல்லா பளிச்சுன்னு தெரியும், ஷார்ப்பா இருக்கும். நம்ம மைண்ட் சூப்பரா ஒர்க் ஆகும். நம்ம எதனாலும் ஊடுருவி பார்த்து நம்ம செய்ய முடியும், நம்ம வாழ்க்கையில நம்ம ஜெயிக்க முடியும். ஸோ 21 அப்படின்னு டைப் பண்ணுங்க. தேங்க்யூ. குரோதி வருடத்துல 22ஆம் தேதி பிறந்தவங்களுக்கு கடவுளும் ஏஞ்சல்ஸும் என்ன மெசேஜ் சொல்றாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். 22 அப்படின்னு டைப் பண்ணுங்க. The moment you try to evade a problem, progress stops. நீங்கள் ஒரு ப்ராப்ளமை தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களோட வளர்ச்சி அப்போதே தடைப்படுது. அப்போது நீங்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னா, அந்த ப்ராப்ளமை தாண்டி நீங்கள் ஜெயிக்கணும், நீங்கள் முன்னேறி போகணும், நீங்கள் வளர்ச்சி அடையணும். 22ல் பிறந்தவங்க எல்லாருமே வளர்ச்சி அடையணும், முன்னேற்ற பாதையை நோக்கி போகணும். அப்படி இல்லை, நான் இதிலே தான் நிற்பேன், இந்த இடத்துல தான் இருப்பேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா வளர்ச்சி தடைப்படும். அதனால் நீங்கள் முன்னேறி செல்லக்கூடிய பாதை நேரம் வந்துவிட்டது. அப்போ 22 அப்படின்னு டைப் பண்ணுங்க. எல்லாருமே பாசிட்டிவாக இருங்க. ஸ்டே பாசிட்டிவ், ஸ்டே டியூன்டு வித் மீ. யாராவது ஹீலிங் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். பி ஹாப்பி ஆல்வேஸ். Thank you.